ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ஒரு ஸ்டடி விலாக் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறீங்க. தம்ப்நெயிலே எல்லாம் பார்த்துருப்பீங்க. யோசித்தது போதும், இனிமேவாது படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள், இன்னும் ஒரு 150 நாட்கள் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளில் நிறைய பேர், நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃபுக்கு தான் பொதுவாக சொல்கிறேன், ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்க நிறைய பேர் வந்து நம்ம ஏதாவது பண்ணணும், ஏதாவது ஒன்று அச்சீவ் பண்ணணும், நமக்கான அடையாளத்தை நம்ம உருவாக்கணும், நம்ம ஏதாவது ஒரு ஜாப்புக்கு போகணும், ஃபினான்ஷியலாக வந்து நம்ம ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணணும், நம்ம குழந்தைங்களோட ஃப்யூச்சருக்கு நம்ம ஏதாவது ஒரு வகையில் உதவியாக இருக்கணும், அப்படி இப்படின்னு ரொம்ப யோசிப்போம். யோசித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம், இன்னும் நிறைய எக்ஸாம் தான் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுறோம். ஆனால் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறோம், ஆனால் கடைசி வரைக்கும் அதை பர்ஃபெக்டாக முடிக்கிறோமா அப்படின்னு கேட்டால் அதுதான் கொஷின் மார்க்காக இருக்குது. ஏன்னா ஃபேமிலியில் இருக்கும்போது நிறைய ஃபேமிலி ப்ராப்ளம், எக்கனாமிக் இஷ்யூ, அப்புறம் குழந்தைங்களுக்கு உடம்பு முடியாமல் போகிறது, அப்புறம் நமக்கு உடம்பு சரியாமல் போகிறது, இப்படி நிறைய விஷயத்தை வந்து ஃபேஸ் பண்ணி தான் படிக்க வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்கும். ஆனால் இப்போ குரூப் 4 வந்து கிளியர் பண்ணி, லாஸ்ட் இயர் கிளியர் பண்ணி நிறைய பேர் வந்து கவுன்சிலிங் போயிட்டு அவங்க அந்த அலாட்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டு அந்த டிஎன்பிசி வாலுக்கு முன்னாடி ஃபோட்டோ எடுத்து அதை ஷேர் பண்ணுறது, அதுக்கப்புறம் அவங்க நான் என்னெல்லாம் பண்ணி இந்த எக்ஸாமை வந்து சக்ஸஸ் பண்ணேன் அப்படின்றத சொல்லும்போதெல்லாம் கேட்கும்போது பரவாயில்ல, எல்லாருக்குமே வந்து பிரச்சனை இருந்திருக்கு, பட் அதில் இருந்து அவங்க இந்தளவு எஃபோர்ட் போட்டு படிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி நமக்குள்ளே ஒரு மோட்டிவேஷன் வந்து வரும். நம்ம ஆனால் அந்த மோட்டிவேஷனை கடைசி வரைக்கும் கொண்டு போய் பர்ஃபெக்டாக படித்தோம் அப்படின்னா நிச்சயமாக நம்மளாலேயும் அந்த மாதிரி எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். நம்மளும் அந்த டிஎன்பிஎஸ்சி வால் முன்னாடி கண்டிப்பாக ஒரு ஃபோட்டோ எடுத்து நம்மளோட சக்ஸஸ் ஸ்டோரி, நம்மளோட ஸ்ட்ரகிள்ஸை வந்து 4 பேருக்கு சொல்ல முடியும். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, போதும் யோசிச்சுக்கிட்டே இருந்தது போதும். நம்மள நிறைய பேர் பண்ணுற தப்பு, புக்கை எடுத்து படிப்போம், ஒரு 1 வீக் அப்படியே தொடர்ந்து, இப்போ ஒரு டெஸ்ட் பேட்சே வந்து ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா அது ஒரு 2 ஷெட்யூல் வர வரைக்கும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஆர்வமாக படிப்போம். அதுக்கப்புறம் பார்த்தா ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வருதா, அப்படியே கொஞ்சம் டவுன் ஆகிடும். ஸோ இன்றைக்கி ஜனவரி கடைசி நாள், நாளைக்கு பிப்ரவரி 1. ஸோ நாளைக்கு பிப்ரவரி 1ஆம் தேதியிலிருந்து எக்ஸாம் வர அன்னைக்கு வரைக்கும் நான் ஒரு நாள் கூட படிக்காமல் இருக்க மாட்டேன். சில நேரத்தில் வந்து ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ், இல்லை தவிர்க்க முடியாமல் வெளியில் போக வேண்டிய சுச்சுவேஷன், இப்படி ஏதாவது வருது அப்படின்னாலும் அந்த நேரத்தில் நான் எனக்கான நேரமாக அதை எப்படி பயன்படுத்தணுமோ நான் அப்படி பயன்படுத்திப்பேன். உட்காந்து புக்கை வச்சு படிக்க முடியல அப்படின்னாலும் மொபைல் வச்சுக்கிட்டு நம்ம ஒன்லைனர் அந்த மாதிரி நான் இனி ஒரு நாள் கூட படிக்காமல் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்களே உங்களை மோட்டிவேட் பண்ணி ஒரு உறுதிமொழி மாதிரி எடுத்துக்கிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் ஏன் இவ்வளோ நாள் வீடியோ போடலை அப்படின்னா, என்னோடய மொபைல் வந்து ரொம்ப இஷ்யூவாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் போடலை. நான் வந்து தொடர்ந்து படிச்சுட்டு தான் இருக்கேன். நான் வந்து தமிழ், மேக்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். இந்த ஜனவரி மந்த்து ஃபுல்லாக இந்த பொங்கல் ஹாலிடேஸ், பிள்ளைங்க நிறைய நாள் வீட்டில் இருக்க மாதிரியான சுச்சுவேஷன். ஸோ நிறைய நேரம் உட்காந்து படிக்க முடியல. அதனால் நைட் நேரம், அப்புறம் மார்னிங், இப்படி கிடைச்ச நேரத்தில் தான் நான் பயன்படுத்தி படித்தேன் ஜனவரி. ஆனால் ஃபுல் எஃபர்ட் போடல. ஒரு நாளைக்கு ஒரு 4 ஹவர்ஸ் அந்த மாதிரி தான் நான் படித்தேன். இப்போ லாஸ்ட் வீக்கில் இருந்து தான் நான் வந்து திருப்பி அகைன் என்னோடய பழைய ஸ்டடி மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். நைட்டு வந்து படிக்கிறது, அதுக்கப்புறம் மார்னிங் வந்து எழுந்திரிச்சு படிக்கிறது, அந்த மாதிரி நான் மாற்றி மாற்றி எப்படி எனக்கு வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த மாதிரி நான் படிச்சுட்ருக்கேன். நான் வந்து பார்த்திங்கன்னா துரோணா அகாடமியோட டெஸ்ட் பேட்ச் தான் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த டெஸ்ட்டு ஷெட்யூல் தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நான் வந்து கொஞ்சம் ஜிகேயில் வந்து கொஞ்சம் லெசன்ஸ் வந்து நிறைய பெண்டிங் வச்சுருக்கேன். நான் வந்து அந்த ஷெட்யூலில் இருக்கக்கூடிய தமிழ் அண்ட் மேக்ஸ் வந்து ஓரளவு ஒரு 4 ஷெட்யூல் வரைக்கும் கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஆனால் ஜிகே வந்து அங்கங்கே ஒரு பாடம் அந்த மாதிரி தான் ஒரு பர்ஃபெக்டாக படிக்க முடியல என்னால் உட்காந்து, ஏன்னா குழந்தைங்க வீட்டில் இருந்ததுனால.
ஸோ இப்போ தான் வந்து நான் அகெயின் ஜிகே வந்து ஃபஸ்ட்டு ஷெடியூல்லேருந்து 1-2 ஃபஸ்ட்டு ஷெடியூலில் ஒரு 2 லெசன் படிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டில் வந்து ஒரு 3 லெசன் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி அங்கே ஒன்று இங்கே ஒன்று படிச்சிருக்கேன்ல. ஸோ ப்ராப்பராக உட்காந்து வரிசையாக படித்த லெசன்ஸை ரிவிஷன் பண்ணிடுவோம். படிக்காத லெசன்ஸை வந்து திருப்பி அகைன் படிப்போம். அந்த மாதிரி நான் ஜிகே படிச்சுட்டு இருந்தேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 9th ஹிஸ்ட்ரியில் தொடக்க கால தமிழ் சமூகம் பண்பாடும் அந்த லெசன் தான். ஒரு லெசன் வந்து படிக்கிறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுவேன்னா ஃபஸ்ட்டு அந்த லெசனை வந்து நடத்தியிருப்பாங்க இல்லையா, அந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து அந்த லெசனை ஃபுல்லாக ரீட் பண்ணி அண்டர்லைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செகண்ட் டைம் வந்து படிச்சுட்டு அப்புறம் ஒன்லைனர் புக்கு வச்சு படிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு தடவை ரிவிஷன் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது ஒன்லைனர்னால் நான் அந்த விவிடிஎன்பிஎஸ்சி அகாடமியோட புக்கு வச்சுருக்கேன் 10th வரைக்கும் உள்ளதுக்கு. 11th 12thக்கெலாம் பார்த்திங்கன்னா அவங்க வீடியோ வந்து பார்த்துப்பேன். ஸோ அந்த மாதிரி படிக்கும்போது நமக்கு ரொம்ப ஈஸியாக வந்து மைண்டில் வந்து ஸ்டோர் ஆகிடும். அதே மாதிரி நம்ம வந்து ரொம்ப மெதுவாக படிக்கிறோம் போல், ஒரு லெசன் படிக்கிறதுக்கே நமக்கு இவ்வளோ நேரம் ஆகுது, அந்த மாதிரி எந்த ஒரு இடத்துலையுமே நினச்சிடாதீங்க. நம்ம எவ்வளோ நேரம் படிக்கிறோம் அப்படின்றது முக்கியம் இல்லை, அந்த விஷயத்தை எவ்வளோ நாள் நம்ம மைண்டில் ஸ்டோர் பண்ணுற அளவுக்கு ஸ்ட்ராங்காக படிக்கிறோம் அப்படின்றது தான் முக்கியம். நேற்று கூட இந்த கிருஷோபா அகாடமி சார் வந்து ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தாங்க. அதாவது ஒரு கலையை வந்து 100 தடவை கற்றுக்கிட்டவனை பார்த்து தான் வந்து பயப்படுவான், ஆனால் 100 கலைகளை கற்றுக்கிட்டவனை பார்த்து பயப்பட தேவையில்லைன்ற மாதிரி. ஸோ அதே தான், நம்ம ஒரு விஷயத்தை 100 தடவைக்கு மேலே படிக்கும்போது அது நமக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ கடகடன் படிக்கிறது வந்து நமக்கு முக்கியம் இல்லை, அதை எவ்வளோ ஸ்ட்ராங்காக நம்ம மைண்டில் வந்து செட் பண்ணுறோம் அப்படின்றது தான் முக்கியம். இந்த லெசன் வந்து நான் கரெக்டாக 1 ஹவரில் படிச்சுட்டேன். அதாவது அந்த வீடியோ கிளாஸ் முடிச்சுட்டு நான் வந்து 2 தடவை அந்த பாடத்தை படித்து முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஒன்லைனர் புக்கு வச்சு படிச்சுட்டு அந்த ஒன்லைனர் வீடியோ பார்த்து கரெக்டாக 1 மணி நேரம் 20 நிமிஷம் ஆச்சு. ஸோ எவ்வளோ நேரம் படிக்கிறோம் அப்படின்றது முக்கியம் இல்லை, எப்படி அந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கிறோன்றது தான் முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். அதை மட்டும் நீங்கள் வந்து இது பண்ணாதீங்க. ஏன்னா ஒவ்வொருத்தரோட கெப்பாசிட்டி வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒரு சில பேர் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக படிச்சுட்டேன் அப்படி இப்படின்வாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் கன்சிடரே பண்ணாதீங்க. உங்களால் என்ன முடியும், உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்றது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ சுற்றி இருக்கவங்க சொல்கிறத வந்து கேட்டு உங்களை நீங்கள் டீமோட்டிவேட் பண்ணிக்காதீங்க. யோசிச்சுக்கிட்டே இருந்தது போதும். நம்ம எப்படியாவது ஜெயிக்கணுன்ற எண்ணம் மட்டும் நம்ம மனசுக்குள்ளே இருந்தால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஜெயிக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும், நிறைய படிக்க இருக்குது, எப்படி நம்ம படித்து முடிக்க போகிறோம் அப்படின்னு யோசிக்காதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம படித்தோம் அப்படின்னா தான் அது வந்து சீக்கிரம் நம்மளால் படித்து முடிக்க முடியும். அதை விட்டுட்டு இவ்வளோ இருக்குது வேர் டு ஸ்டடியெலாம் பக்காவாக எழுதி வச்சுருப்போம், ஆனால் அதை எப்படி படிக்கிறது, எப்போ இவ்வளோ லெசன்ஸ் இருக்குது அப்படின்னே நினச்சி ஒவ்வொரு வாரமும் ஓடிட்டுருக்கு. ஸோ அதனால் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு நாளும் ஒரு 3 லெசன்ஸ் 4 லெசன்ஸ், அப்புறம் ஜிகேல இந்த டாபிக், தமிழில் இது அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களுக்கு நீங்களே ஷெட்யூல் போட்டு ஃபாலோ பண்ணுங்கள். டெஸ்ட் பேட்ச் சேர்ந்துருக்கீங்க அப்படின்னா அந்த டெஸ்ட் பேட்சில் இருக்க கொஷின்ஸை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. அதிகமாக ஓஎம்ஆர் ஷீட்டில் வந்து ஷேர் பண்ணி பாருங்கள். ஸோ இப்படி வந்து நமக்கு என்ன தேவை, நம்மளுக்கு என்ன முடியும், நம்மளால் ஒரு நாளையில் எவ்வளோ லெசன்ஸ் படிக்க முடியும் அப்படின்றத நீங்கள் செட் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி படிங்க. நிறைய யூடியூப் சேனல்லலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிஎன்பிசி பற்றி நிறைய வீடியோஸ் போட்டுகிட்டே இருக்காங்க. நீங்கள் எல்லா வீடியோஸும் பார்க்காதீங்க. உங்களுக்கு எந்த சேனல் பிடிக்கும், எதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னு செலக்ட் பண்ணி ஒரு 2-3 அகாடமி வீடியோஸ் பாருங்கள். அப்புறம் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி டிஎன்பிசி படிக்கிறவங்க வந்து நான் ஃபாஸ்ட் ரிவிஷன் பண்ணிக்கிட்டு இருக்கேன், கோச்சிங் கிளாஸ் போகிறேன், ஒரு நாளைக்கு நான் 10+ லெசன்ஸ்லாம் ரிவிஷன் பண்ணுறேன், அந்த மாதிரி இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ அதை பார்க்கும்போது நமக்கே பார்த்திங்கன்னா ரொம்ப டீமோட்டிவேட் ஆகும். அப்போ நம்ம தான் இன்னும் படிக்காமல் இருக்கோமோ, எல்லோரும் படித்து முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டிஎன்பிசியோட சக்ஸஸ் ஸ்டோரிலாம் பாருங்கள். ஃபஸ்ட் அட்டம்ப்டில் கிளியர் பண்ணேன், நான் வெறும் 8 months தான் நான் படித்தேன், நான் கிளியர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து எப்படி படிக்கிறோன்றது முக்கியம் இல்லை, எவ்வளோ நாள் படிக்கிறோன்றதும் முக்கியம் இல்லை. ஸோ அந்த மாதிரி சேனல்லாம் பார்த்து நீங்கள் வந்து உங்களை டீமோட்டிவேட் ஆகிக்காதீங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, யூடியூப்பில் வர எல்லா வீடியோஸையும் தேவையில்லாமல் பார்த்து டைமும் வேஸ்ட் பண்ணாதீங்க. நமக்கு எது தேவையோ அதை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம படிச்சுட்டு நம்ம லைஃப்பில் நம்ம என்ன அச்சீவ் பண்ணணுமோ அதை வந்து நம்ம பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.